பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். வாழ்க வளமுடன். நாம் முதியோர் நலம் பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த விதத்துல தியானம் என்ன செய்யும் அப்படின்னு நாம இன்னைக்கு பார்க்க போறோம். தியானம் என்ன செய்யும்? நிறைய பேர் நீங்க தியானம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க, எனக்கு தெரியும். கொஞ்சம் பேர் ஏதோ சில பல காரணங்களுக்காக தியானம் எல்லாம் பண்ணாமலும் இருக்கலாம். அது என்னங்க தியானம்னா கண்ணை மூடின்னு உட்கார்றது அவ்வளவுதானே அப்படின்னு நினைச்சுப்பாங்க. அதென்ன கண்ணை மூடின்னு உட்கார்ந்தா எல்லாம் நல்லது நடந்துடுமா சொல்லுவாங்க கொஞ்சம் பேர். நடக்குங்க. அதை கண்ணை மூடி உட்காருதுங்கிறது வந்து இது பெரிய ஒரு வித்தைங்க. அது இந்த தியானம், இந்த தியானங்கிறாங்க, ஜபம்ங்கிறாங்க, மெடிடேஷனுங்கிறாங்க, தவம்ங்கிறாங்க. எத்தனை பேர் அதுக்கு இல்லையா? உலகம் முழுசும் நிறைய பேர் பண்றாங்க தியானம். அது அப்ப தியானம் என்ன செய்யும்? என்ன தியானம்னா என்ன? அதாவது தியானம் அப்படின்னா நம்ம மனசு வந்து உள்நோக்கி செலுத்துறது. கண்ணை மூடின்னு உட்கார்ந்தா என்ன ஆகும்? சுத்தி இருக்கிறது நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா? அப்ப கண்ணை மூடின்னு இருக்கிறச்ச காது ஓப்பனா இருக்கே, மூக்கு ஓப்பனா இருக்கேன்னு கேட்கலாம். இல்ல, அது தானா நம்ம கண்ணை மூடி உட்கார தானாவே காது அடைச்சிக்கும், மூக்கு அடைச்சிக்கும். தட் இஸ் எல்லாம் இருந்தாலுமே நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த நிலைக்கு நம்ம வந்துடுவோம். அதுதான் தியானம். மனசு வந்து உள்நோக்கி செலுத்துறது. உள்ள வந்து கிளீனிங் பண்றது. உள்ள கிளீன் பண்ணா உடம்பு நல்லா இருக்கும், மனசு நல்லா இருக்கும். அதுக்கு தான் தியானம் பண்றது. நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. எல்லாரும் நம்ம மக்கள் தான். எல்லாரும் நம்ம ஒத்தும் உதவி வாழணும். எல்லாரோடையும் நான் வேற நீங்க வேற இல்ல, எல்லாம் ஆன்மா தான். இந்த பரமாத்மா கிட்ட இருந்து வந்தவங்க தான் நம்ம எல்லாருமே. அந்த பெரிய ஆன்மா தான் வந்து நம்மளெல்லாம் இங்க அமைச்சிருக்கு. ஸோ நம்ம ஒத்தும் உதவி வாழி நம்ம கிட்ட இருக்கிற தப்பெல்லாம் சரி பண்ணிக்கணும். அதுதான் தியானம். அதாவது ஜாங்கிரி, இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பேருக்கு ஜாங்கிரியை தெரியும். அழகா இருக்கும், பூ மாதிரி டிசைன்ல இருக்கும், மஞ்சள் கலர் மங்களகரமா இருக்கும். அழகா இருக்குல்ல பாக்குறதுக்கு. சோ பியூட்டிஃபுல். ஃப்ளவர் மாதிரி இருக்கே. அது உளுத்தம்பருப்புல என்ன ஒரு லாகவமா பிழிகிறாங்க. இவ்வளோ அது ஆர்ட் இல்லை அதை நினைக்கலாம். அப்ப அது பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு. அது கொஞ்சம் ருசிச்சு பாருங்களேன், அப்புறம் விடவே மாட்டீங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும் ஜாங்கிரி. அதுல கொஞ்சம் ரோஸ் எசன்ஸ் வேற போட்டா கேட்கவே வேண்டாம். அப்கோர்ஸ் ஒவ்வொரு ஊர்ல அது மாறும். ஆந்திரானா பூத்த ரேக்குலுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு ஸ்வீட் அங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கர்நாடகான்னு சொன்னா வந்து அங்க வந்து பால் பேணி, பதிர் பேணின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொன்று பண்ணுவாங்க. நார்த்ல எல்லாம் ஜிலேபின்பாங்க. அதையே சரி. அப்போ ஃபாரின்னா கேக்ஸா இருக்குமா இருக்கும் இல்லையா, விதவிதமா. அதாவது அந்தந்த ஊருக்குன்னு ஒரு ஸ்வீட் இருக்கு. அது பேரை கேட்கச்சே நம்மளுக்கு பிடிக்கிறத சாப்பிட்டா எப்படி இருக்கும் ருசி இல்லையா? அதே மாதிரிதாங்க தியானமும். சும்மா ஒரு வாரம் பண்ணி பாருங்களேன். பண்ணாதவங்களுக்காக நான் சொல்றேன். பண்ணவங்களுக்கு அது ருசி தெரியும், பண்ணிட்டே இருப்பீங்க. பண்ணாதவங்க ஒரு வாரம் பண்ணி பாருங்களேன். ஜஸ்ட் எனக்காக பண்ணி பாருங்களேன். இதை வந்து கோடி கோடி ரூபாய் கூட கொடுத்தா கூட இவ்வளவு சந்தோஷம் வராதுங்க. அவ்வளோ ஹாப்பினஸ் வருங்க. அதுக்குதான் அது வந்து அந்த ஹாப்பினஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா என்ன சொல்றதுன்னா, அதாவது வானத்தின் மீது மயிலாட கண்டேன், மயில் குயிலாச்சுதடி அக்கச்சி, வானத்தின் மீது மயிலாட கண்டேன். என்னங்க, மயில் போய் வானத்துல ஆடுமா இல்லையா? அவ்வளவு சந்தோஷம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது மாதிரி இந்த புருவ மையத்துல வந்து தியானம் பண்ணினோம்னா அவ்வளோ சந்தோஷம் கிடைக்குமா, அவ்வளோ ஹாப்பினஸா இருக்குமா. மயில் தோகை விரிச்சு ஆடினாவே அழகுதான். அது அப்படியே ஒரு மேடை போட்ட மாதிரி மேல உட்காந்து ஆடினா எப்படி இருக்கும்? அதாவது அந்த எக்ஸ்ட்ரஸின்னு சொல்லுவாங்க, பேர் ஆனந்தம். அது கிடைக்கணும்னா அது தியானம் பண்ணும். அது என்ன ஆகும்? அந்த ஆனந்தம் அந்த ஒரு செகண்ட் போறோம். மைண்ட் வந்து அப்படியே உள்ள நெளிச்சு இருக்கிறப்ப ஃபுல் உடம்பு மனசையும் ஓவரால் பண்ணிடுங்க. அது அவ்வளவுதான். அப்போ பளபளன்னு மூஞ்சி ஜொலிக்கும். இந்த தியானம் வந்து பல வகையான தியானம் இருக்குங்க. அதாவது ஆக்ஞா தியானம், புருவமய தியானம், அப்புறம் சகசிராரா தியானம் சொல்லுவாங்க. ஆல்பா தியானம் ரொம்ப கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்னது ஆல்பா தியானம்னா? அது உச்சந்தலையில வச்சு தியானம் பண்றது. அது என்ன, எண்ணங்கள்லாம் சீராகுங்க அங்க மனசை வச்சு தியானம் பண்ணா. ஈவன் அம்மன் கோயில் எல்லாம் போனீங்கன்னா நீங்க இது அம்மன் மேல இப்படி வந்து பாம்பு வந்து இப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். அது என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா வந்து மூலாதாரத்துல வந்து அப்படியே வந்து பாம்பு மாதிரி சுருண்டு இருக்கு சக்தி, உயிர் சக்தி. அதை தட்டி எழுப்பிடுறது தான் தியானம். அதை வந்து அப்படியே நம்ம வந்து முதுகு தண்டு வழியா மேல கொண்டு வந்துட்டோம்னா வந்து வாழ்க்கையே அவ்வளவுதான் ஜொலிக்கும். அதை வந்து சிம்பாலிக்கா காட்டுறது தான் வந்து அம்மன் கோயில்ல அப்படி வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த ஆல்பா தியானம்ங்கிறது அவ்வளவு எண்ணம் சரியா போயிடும். எண்ணம் தானே வாழ்க்கை இல்லையா? எண்ணம் நல்லா ஆயிடுச்சுன்னா எல்லாமே ஓகே தான். அதே மாதிரி பஞ்சபூத தியானம் இருக்கு, நவகிரக தியானம் இருக்கு. அது என்னது, நம்ம நவகிரகம் நான் பயப்படுறோம், பஞ்சபூதம் நான் பயப்படுறோம். அது நம்மளுக்குலாம் நல்லது, ஃப்ரெண்டு தான். அதெல்லாம் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கணும், அது நம்மளுக்கு நல்லது பண்ணும் அப்படின்னு நினைச்சுக்கிறது. ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே ஒரு சித்தர் பண்ணார் இல்லையா? அப்படி எல்லாமே நல்லதுதான் அப்படின்னு நினைக்கிறது தான் அது. இது அதே மாதிரி இந்திரியங்கள் மேல தியானம் இருக்கு. எதுவுமே நம்ம அளவா தான் யூஸ் பண்ணணும். கண்ணு எப்ப பார்த்தாலும் யூஸ் பண்ணக்கூடாது, வாய் எப்ப பார்த்தாலும் யூஸ் பண்ணக்கூடாது, லாக் எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டு கூடாது அப்படிங்கிறதுக்கெல்லாம் கூட தியானம் இருக்கு. எதுவுமே லிமிட் வேணும். லிமிட் அண்ட் மெத்தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ இது மாதிரிலாம் பண்றச்சு என்ன ஆகும்னு கேட்டா வந்து
வாழ்க்கை சிறக்கும் அன்பர்களே. இப்ப தியானம் பண்றதுக்காக நம்ம முனிவர் ஆயிட்டோம்னு கிடையாதுங்க. வீட்டுல இருந்துட்டு ஒரு பர்டிகுலர் டைம் எடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு உட்கார்ந்து இடத்துல தியானம் பண்ணி பாருங்க. நம்ம லைஃப் வந்து டபுளி ஹாப்பி ஆயிடும். அதுக்கு தாங்க தியானம் பண்றது அன்பர்களே. சோ நம்ம எல்லாரும் தியானம் பண்ணுவோம். பண்ணாதவங்களும் பண்ண ஆரம்பிங்க. அதோட ருசியை அனுபவிப்பீங்க. கமெண்ட்ல எழுதுங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. சரிங்களா அன்பர்களே? ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கலந்து போய் வாடி 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 மாண்டு போன மாதர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. நன்றி. மீண்டும் சந்திப்போம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.